மேரி மைக்கேல் அம்மா. நான் ஒரு சமூக பணியாளர். 20 ஆண்டு காலமாக இந்த சமூக சேவைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன். நான் கடந்து வந்த பாதையிலே காலகட்டத்தில் அருமை சகோதரர் கலைமகனுடைய அறிமுகம் கிடைத்தது. கலைமகனுடைய சாதனைகளை பற்றி சொல்லணும்னா, ஊக்கப்படுத்த 1 கோடி பேர் இருந்தாலும் உந்தும் சக்தி உன்னிடமிருந்து தான் பிறக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தை உந்தும் சக்தி ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் என்ன உந்துதல் இருக்குதோ அதைத்தான் செயல்பட முடியும். அப்படிதான் தம்பி என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, அவர் பட்ட கஷ்டங்கள் சிறு வயதிலே நாம் பட்ட அனுபவங்களை எல்லாம் மனதில் வைத்து உணவில்லாமல் யாரும் இருக்கக்கூடாது, பசியாற வேண்டும் என்கிற இந்த வள்ளலாருடைய கான்செப்ட், வாடிய பயிரை கண்டெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னார். ஒரு பயிர் கூட வாடக்கூடாதுங்கும்போது ஒரு உயிர் வாடக்கூடாது என்பதன் நோக்கத்திற்காக அனைவருக்கும் உணவு கொடுக்கறதுங்கிறது ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு 100 பேருக்கு இல்லை, 1000 பேருக்கு தினமும் உணவு அளித்து வருகிறார். அது பெரிய மிகையான ஒரு பணி. அதே போல் 1000 சாத்திரங்கள் அமைத்திருந்தாலும் மாங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு பாரதியார் சொன்னது போல, ஏழை மாணவர்களுக்கு பள்ளிக்கூட இடைவெளிகள் இல்லாமல் படிப்பதற்காக வழிவகை செய்து கொண்டால், படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் நம்மளை போல இருக்காம அரைமுறையில் படிக்காம நல்ல கல்லூரி வரைக்கும் போக வேண்டும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாக்கம் பகுதியில், ஸ்லம்போடு பகுதியில் இருக்க பிள்ளைகளுக்கு அந்த கல்வி தரத்தை உயர்த்துற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதோட அவருடைய நிகழ்வுகளை எல்லாம் வீடியோவை பார்க்கும்போது அப்துல் கலாமுடைய அலை கொஞ்சம் இருக்கும். ஏன்னா அப்துல் கலாம் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும் தம்பி என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, கலைமகன் இந்த விதைப்பந்துங்கிற ஒரு நல்ல கான்செப்ட், அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், மரங்களை வளர்க்கணும். ஒரு மரம் இருந்தால், அதாவது மரம் வளர்த்தேன், அணில் வந்துச்சு, பறவை வந்துச்சு, மிருகம் வந்துச்சு, ஆடு மாடெல்லாம் வந்துச்சு, மனிதர்கள்லாம் தங்குறாங்க. அந்த மரம் இல்லைன்னா எந்த பறவையோ மிருகமோ விலங்கோ மனிதனோ வாழ முடியாது. மனிதன் மட்டும் உயிர் வாழ்வதற்கே நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுகிறது அப்படின்னு இல்லை. ஒரு மரம் இருந்துச்சுன்னா அனைத்து பறவைகளும் விலங்குகளும் சாலையோரத்தில் நடக்கிறவர்கள் கூட வெயிலுக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு மரம் தேவை. பழம் தருவதற்கு மரம் தேவை. நம்மளோட உயிர் வாழ்வதற்கு உயிர் நாடியா இருக்கிறது அந்த மரம் ஒன்றுதான். மரம் நடுவதை மரம் செய்ய விரும்பு என்று பெயர் சூட்டலாம் அவருக்கு. அந்த மாதிரி அந்த விருப்பத்தோடு செய்கிறார். அந்த விதைப்பந்தை கொடுத்து வருகிறார். எங்கள் பகுதிகளை எல்லாம் அந்த விதைப்பந்தை கொடுத்து பனை மரங்கள் நடுறது, அதே போல்